நாகக்கன்னிக்கும் 8 பிள்ளையாக நீயே போய் பிறக்கணும் போ அப்படின்னு ஆண்டவன் சாபத்தை கொடுத்தார். அப்ப பார்வதி சொன்னார், நான் யாருக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னாலும் நீங்க எனக்கு சாபத்தை கொடுக்கீங்க. நான் பார்வதி சக்தி ஒரு நாகத்தின் வயத்துல போய் கருவா சனிக்கிறதுக்கு சட்டம் இல்ல. கருவச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்ல. அப்படி பிறந்தாலும் என் சிவபெருமான் உயிர் கொடுத்தா தான் அது தெய்வமாகும். இந்த நாகத்தின் வயத்துல போய் நான் எப்படியா கருவா சனிக்க முடியும்? எனக்கும் ஆட்சி வரங்களை தர வேணும் என்று சொன்ன போது, அப்படியானா நீ போய் பிள்ளையா பிறக்க வேண்டாம், அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுத்தா 48 நாளையிலே நாகராஜனும் நாகக்கன்னி ராஜநாகன் தன்னை அறியாமல் முட்டையை கொத்தி குடிச்சாலும் குடிக்கும். அதனால அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக நீ நாகராஜனையும் நாகக்கன்னியவும் பூஜை இருந்து வர சொல்லி அந்த 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக உன் 1008 சுரூபத்திலே அரை சுரூபத்தை எடுத்து கரு உருவாக சனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும் போ என்ற ஆண்டவன் வாக்கு வரங்களை கொடுத்தார். பார்வதி அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கு வரமாக கொடுத்து அவர் மேலவாசல் கோட்டையிலே வட்டமாக அடுக்கி நாகம் தன் உடலை சுத்தி படத்தை மேலே விரித்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்களாக அந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் பூஜை இருந்து வந்தார்கள். அது 48 நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று மதியம் போல மதிய உச்சி வேளையிலே அந்த 8 கலசத்திலே யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா தாயனா பேட்டா நாளையிலே
திருச்செந்தூர் ஆண்டவனை தெய்வானை வள்ளியத்தான் ஆத்துமெல்லாம் வணங்குவானா திருச்செந்தூர் தன்னை விட்டு எங்க எங்க போவோம் என்று குலசேகர பட்டணத்தில் குலவிருக்க வேணும் என்று குலசெய் முத்தாரம்மா கடற்கரை பக்கத்தில முத்தாரம்மா நிலைய வாங்கி ஞானமூர்த்தி ஈசனோடு அமர்ந்திருந்த நாளையில நாம எங்க எங்க போவோம் என்று கடற்கரையில நீராடி அவ கணத்த குண்டல சிக்காத்தி அவ அக்கினிய கையில் எடுத்து குலசேகர பட்டணம் விட்டு எங்க எங்க வாரானா இந்த சிறுநாடார் குடியிருப்பில் சிறப்பாக வாழ வேண்டும் என்று ஊருக்கு மத்தியிலே என் முத்தாரம்மா நிலைய வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறையும் கொடை போட்டு கொடுப்பாரா என் குலசை நகர் முத்தாரம்மா தேவி சிறுநாடார் குடியிருப்புமான நகரத்திலே வந்து சிறுநாடார் குடியிருப்புமான நகரத்திலே வந்து ஊருக்கு மத்தியிலே நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு 2 முறை கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு செல்லும் தெய்வமாக இருந்து அவ கொடுத்து வச்சவா ஆண்டுக்கு ஒரு முறை 2 முறை கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு செல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த பக்தர்களுக்கெல்லாம் தெய்வ வாக்கு செல்லும் தெய்வமாக இருந்து என் முத்தாரம்மாளை வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் இந்த சிறுநாடார் குடியிருப்பு வாழும் மக்களையும் இந்த மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளர செய்து மக்கள் ஓர் பயிராக என் முத்தாரம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். பட்டணல்ல பொட்டுக்காரி சரிகப்பட்டு சேலக்காரி பட்டணல்ல பொட்டுக்காரி சரிகப்பட்டு சேலக்காரி வானுயிர சூலக்காரி வானுயிர சூலக்காரி வந்து நன்னா சாலக்காரி எங்கே முத்தாரம்மா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாம்மா தாயே
பொருள் பொட்டியில வளையல்களா வண்டியிலே பூசை பொருள் 10 வகை படையலம்மா 10 வகை படையலம்மா 16 சுவைகளம்மா எங்கே முத்தாரம்மா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாம்மா தாயே முத்தாரம்மா நீ பறந்து ஓடிவாம்மா எங்கே முத்தாரம்மா எழுந்து ஓடிவாம்மா தாயே முத்தாரம்மா எழுந்து ஓடிவாம்மா எங்கே முத்தாரம்மா எழுந்து ஓடிவாம்மா ஏ தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாம்மா சாமி குடத்தில நல்லெண்ணெயா குளிக்க மஞ்சள் தாம்பூலமா குடத்தில நல்லெண்ணெயா குளிக்க மஞ்சள் தாம்பூலமா வாசனை திரவியம்மா வந்து இருந்தா முத்தாரம்மா எங்கே முத்தாரம்மா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாம்மா தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாம்மா எங்கே முத்தாரம்மா எழுந்து ஓடிவாம்மா முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாம்மா தாயே எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாம்மா தாயே முத்தாரம்மா நீ பறந்து ஓடிவாம்மா முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாம்மா எங்கே முத்தாரம்மா எழுந்து ஓடிவாம்மா தாயே அட்டநல்ல பட்டுக்காரி சரிகப்பட்டு சேலக்காரி அட்டநல்ல பட்டுக்காரி சரிகப்பட்டு சேலக்காரி அனையிர சூலக்காரி வந்து நின்னா காலக்காரி எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாம்மா தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாம்மா முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாம்மா
இதுவரைக்கும் எங்கள் வில்லிசையை கண்டுகளித்த மக்களுக்கும், எங்களுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வ சீமாட்டிகளுக்கும், பொன்னாடை கொண்டு வந்து போசி நாமலுக்கு பரிசளித்த செல்வ சீமாட்டிகளுக்கும், ஒலி ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும், அமர்ந்து ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும், அதோடு மட்டுமல்லாமல் எங்கள் வில்லிசையை வரவழைத்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும், எங்களுக்காகவே மேடையில் வந்து நடனம் செய்த தெய்வமாக வந்து இறங்கிய அவர்களுக்கும், அதோடு மட்டுமல்லாமல் பார்த்து ரசித்த பக்தர்கள் எல்லோருக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.